أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم أما بعد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டுமாக என வேண்டி நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக என வேண்டி இன்றைய இந்த சூழலினுடைய நிமித்தத்தினால் அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் எங்கள் மீது கடமையான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமைக்குள் உள்ளாக்கப்பட்டிருப்பதை நினைத்து நானும் நீங்களும் அதிகமாக கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறோம். நாம் யாருமே அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதை விட்டும் தூரமாக வேண்டும் என்று நினைத்தவர்கள் கிடையாது. ஆனாலும் இந்த நாட்டினுடைய சூழலின் நிமித்தம் எங்களுக்கு இப்படியானதொரு தேவைப்பாட்டுக்குள் நாங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறோம். எனவே அதிகமாக எம்மை படைத்த அல்லாஹ்வை நாங்கள் அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர்களாகவும் நினைவுபடுத்தக்கூடியவர்களாகவும் சில வேளைகளில் மனிதன் தன்னுடைய பாவங்களை அனுதினமும் நினைத்து அந்த பாவங்களுக்கான தௌபா செய்ய வேண்டும் என்பதை ஆரம்பமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரலையில் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்குமாக ஒரு உபதேசமாக நான் இவ்விடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, இந்த உலகத்தில் மனிதனை அல்லாஹ் தஆலா தன்னை வணங்குகிற ஒரு உயரிய நோக்கத்தில் படைத்தான். படைக்கப்பட்ட இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா வேண்டக்கூடியது என்னவென்றால், உனக்கு தேவையான எல்லா விடயங்களையும் வசியப்படுத்தி தந்திருக்கிறேன், வசீகரித்து தந்திருக்கிறேன். நீ செய்ய வேண்டியது கலப்படமற்ற வணக்கமாக என் மீது இஹ்லாஸோடு நீ என்னை வணங்க வேண்டும் என்பதை மட்டுமே எம்மிடம் பணிக்கிறான் அல்லாஹ். வாழ்கிற வாழ்க்கையின் பொழுது மனிதன் தவறு செய்பவனாகவே மனிதனை படைத்தான். தவறு செய்யக்கூடிய மனிதன் என்று அறிந்திருந்தும், மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்திருந்தும் அல்லாஹ் தஆலா இந்த அடியார்களிடம் வேண்டுவது என்ன தெரியுமா? நீங்கள் என்னை அழையுங்கள், நான் பிரார்த்திக்க காத்திருக்கிறேன். உங்கள் பிடரி நரம்புகளை விடவும் மிக அருகாமையிலே நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் எங்களை பார்த்து கொள்ள மாட்டீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்வதனுடைய அர்த்தம் தான் என்ன? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் என்னை படைத்தவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே என்கிற அமைப்போடு எம் செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்புள்ள உறவுகளே, நாங்கள் பார்க்கிறோம் இந்த சூழல் எங்கள் அனைவருக்கும் ஒரு இபாதத்தை தடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் மாறி இருக்கிறது. யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் சாதாரணமான நாட்களின் பொழுது ஐவேளை தொழுகைக்காக வேண்டி அதான் ஒலிக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன் என்கிற 4 முறை சொல்லி அதன் பிறகு நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி அவனுடைய மாளிகையை நோக்கி வெற்றி பெறுவதற்காக தொழுவதற்காக விரைந்து வாருங்கள் என்கிற அழைப்புகள் அனுதினமும் எங்கள் காதுகளிலே கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட
இஸ்லாமிய சகோதரர்களாகிய நாம் அனைவரும் என்ன செய்கிறோம் தெரியுமா? அந்த அதானை கொஞ்சம் கூட மதிப்பது கிடையாது, அதற்கு செவிதாழ்த்துவதே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளிலே என்னுடைய வசீலாவை, என்னுடைய சிபாரிசை, ஷஃபாஅத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் அந்த அதானினுடைய பிறகு, பாங்கு சொன்னதன் பிறகு துஆ செய்யுங்கள். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா என்கிற துஆவை சொன்னார்களே. எத்தனை பேர்கள் அதான் சொல்லுவதை செவிமடுத்து அதற்கான பதில் சொன்னவர்கள் இருக்கிறோம், அல்லது அதான் சொல்லி முடிந்ததன் பிறகு சொல்லித்தந்த இந்த துஆவை சொன்னவர்கள் இருக்கிறோம். ஆனால் நாம் அனைவரும் ஆசைப்படுவது என்ன தெரியுமா? மறுமையில் கஷ்டமின்றி சுவனம் சென்று விட வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் எனக்கு கிடைத்து விட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நானும் நீங்களும் மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறோம், எனக்கும் உங்களுக்கும் மன்னிப்பு உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 5 நேர தொழுகைக்கு சமூகம் அளிப்பது கிடையாது. ஜும்மா என்று சொன்னால் என்ன வேலைகள் இருந்தாலும் விட்டு விட்டு ஓடி வந்து விடுகிறோம். எங்கிருந்து வந்த உணர்வு? இது ஒரே ஒரு உணர்வு மட்டும்தான். வெள்ளிக்கிழமை என்பதை நானும் நீங்களும் எங்களுடைய ஆரம்ப காலம் முதல் எங்களுடைய மூளைகளுக்குள்ளால் நாங்கள் செலுத்தி வைத்திருக்கிற ஒன்று என்ன தெரியுமா? வெள்ளிக்கிழமை என்றால் முஸ்லிமாக பிறந்த ஒவ்வொருவர்களும், அவர்கள் சிறுவர்களோ பெரியவர்களோ வயோதிபர்கள் நோயாளிகள் யாரென்று பார்ப்பது கிடையாது. எல்லோரும் குளித்து சுத்தமாக வேண்டும், பள்ளி வாயிலுக்கு செல்ல வேண்டும், வியாபாரமா நிறுத்த வேண்டும், நேர காலத்தோடு செல்ல வேண்டும், அது நிறைந்து வழிய வேண்டும். இப்படியான ஒரு அமைப்பில் நாங்கள் பழக்கப்பட்டு போனோம். அந்த பழக்கப்பட்ட விதம் எப்படி இருக்கிறது என்றால், முக்கியமான ஒரு காரியத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து செல்ல வேண்டுமாக இருந்தாலும் கூட இல்லை, வெள்ளிக்கிழமை செல்ல முடியாது, இன்னும் ஒரு நாள் பார்ப்போம் என்கிற அமைப்பில் எல்லாம் நாங்கள் பேசுகிறோமே. அன்புள்ள உறவுகளே, யோசித்து பார்ப்போம். என்றாவது ஒரு நாள் என்னுடைய 5 கால தொழுகைகளின் பொழுது அல்லாஹ் அழைத்து விட்டான், அந்த அழைப்பிற்கு நான் செவிதற்கிற பொழுது இந்த உலகத்தினுடைய காரியங்கள் என்னை வீணாக்கி விட வேண்டாம் என்று எண்ணி ஓர் நாளாவது ஒரு செயல்பாட்டையாவது நாங்கள் தூரமாக்கி இருக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் நானும் நீங்களும் யாரும் ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழருடைய சம்பவம் அனைவருக்குமே தெரிந்த செய்திதான். என்ன? அவர் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிற பொழுது, அந்த வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது அவருடைய தாயார் அழைக்கிற அழைப்பிற்கு இவரால் பதில் சொல்லாமல் இருக்கிறார். காரணம், இவர் தொழுது கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார் என்கிற ஒரே காரணம். இதனுடைய விளைவு, அந்த தாய் என்ன சொல்லி சென்றால், நீ மௌத்தாகிறதுக்கு முன்னால விபச்சாரியினுடைய குற்றச்சாட்டிற்கு சம்பந்தப்படாமல் நீ மரணத்தை எய்த மாட்டாய். அந்த தாயினுடைய பழிச்சொல், அந்த தாயினுடைய அந்த பதுவா என்பது இந்த சகோதரருக்கு பலிக்கிறது. ஆனாலும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்த அந்த அடியானை அல்லாஹ் பாதுகாக்கவில்லையா? துன்பத்தில் ஆழ்த்தப்படுகிறார், அந்த குற்றச்சாட்டிற்குள் உள்வாங்கப்படுகிறார். ஆனாலும் வாய் திறந்து பேச முடியாத குழந்தையின் மூலமாக இந்த மனிதரை தூய்மையானவர் என்று அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தவில்லையா? நாம் என்றாவது ஒரு நாள் அல்லாஹ்வை வணங்குகிற காரியத்தை முன்னுரிமைப்படுத்தி உலக காரியங்களை, உலகத்தினுடைய செயல்பாடுகளை பிற்படுத்தி இருக்கிறோமா என்றால் இல்லையே. அல்லாஹ்வின் சோதனை எம்மை நாடி வராது என்று எப்படித்தான் நாங்கள் உறுதி கொள்ளவே முடியாது தொடர்களே. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு விடயத்தை சொல்கிறேன் பாருங்கள். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, முஸீபத்துன் துக்பலு பிஹா அலல்லாஹி கைருன் லக் மின் நிஅமத்தின் தும்ஸீக திக்ரல்லாஹ். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், முஸீபத்துன் துக்பலு பிஹா அலல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு துன்பம் உனக்கு சிறந்தது, கைருன் லக் உனக்கு சிறந்ததாக இருக்கும், மின் நிஅமத்தின் மறக்கடிக்க செய்யக்கூடிய ஒரு அருள் கிடைப்பதை விடவும் அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சோதனை உனக்கு வருமாக இருந்தால் அது சிறந்தது என்று சொன்னார்களே. அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் கொஞ்சம் யோசித்திருக்கிறோமா என்றால் யோசித்து பார்க்க வேண்டும் தோழர்களே. நாம் பாருங்கள், 5 கால தொழுகைகளை மட்டுமல்ல, அல்லாஹ்வை நினைப்பதற்கு நானும் நீங்களும் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளை கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். என்றாவது ஒரு நாள் படைத்தவன் ரப்பை நினைத்திருக்கிறோமா? இல்லை. ஆனால் அதிகமாக நாங்கள் பேசக்கூடிய சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? இது போன்ற ஒரு நிர்பந்தமான சூழலில் மாட்டிக்கொண்டால் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், எங்கெல்லாம் ஜும்மா நடக்குது அந்த இடத்தை தேடி போறோம், எந்த இடத்துல தொழுகை நடக்குது அந்த இடத்தை தேடி போறோம், எந்த இடத்துல இபாதத்து நடக்குது அந்த இடத்தை தேடி போக பார்க்கிறோம். உறவுகளே, நான் கேட்கிறேன், இந்த நேரத்தில் அல்லாஹ் நினைவிற்கு வருகிறானே, ஏனைய காலங்களில் அதே அல்லாஹ் தானே எம்மிடம் தன்னை வணங்க பணிக்கிறான்.
அதே அல்லாஹ் தானே என்னிடம் உதவி கோருங்கள் என்று சொல்லுகிறான். ஏன் அந்த அல்லாஹ்வை நாங்கள் மறந்து வாழ்ந்து விட்டோம்? உறவுகளே, அப்படி என்றால் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எங்களுக்கு எவ்வளவு பொருந்துகிறது பாருங்கள். இந்த நாள் இப்படியானது ஒரு சோதனை என்னையும் உங்களையும் தாக்கி இருக்க, இதனுடைய நிலைமை எங்களை அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதை, தேடிச் செல்வதை, அவனுக்காக எங்கள் பயணங்களை மேற்கொள்வதை கூட அமைக்கக்கூடிய ஒரு நிலைமையை தருகிறது என்றால் நிச்சயமாக சோதனையிலும் கூட அல்லாஹ் என்னை உங்களை போன்ற அடியார்களுக்கு நலவை நாடிக்கொண்டிருக்கிறான் என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது. ஆனாலும் உறவுகளே, ஒன்று மட்டும் உண்மை என்ன தெரியுமா? நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் படைத்தவன் ரப்பை நினைக்கிறோமே அன்றி இன்னும் சில வினாடிகள் கழித்தால், இன்னும் ஒரு நாள் கழித்தால் அதே செயல்பாடை நாங்கள் மறந்து விடுகிறோம். இதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை உண்மையாக செவிதாழ்த்தி வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால், அல்லாஹ் சொல்லும் கட்டளைகளுக்கு முழுமையாக கட்டுப்படும் ஒரு மனிதனாக இருந்தால், அல்லாஹும் அவன் தூதரும் எவற்றையெல்லாம் நன்மைகள் எடுத்து நடவுங்கள் என்று சொன்னார்களோ அதற்கு கட்டுப்படுபவர்களாக இருந்தால், அல்லாஹும் அவன் தூதரும் எதுவெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு மோசமானது என்று தடுத்திருக்கிறார்களோ அவர்களை தடுத்து வாழ்வதே முக்கியமாக படுகிறது என்று சொன்னால், அன்புள்ள உறவுகளே, எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையின் பொழுது இந்த சூழலை நாங்கள் மிக முக்கியமாக பயன்படுத்த வேண்டிய கடமையில் இருக்கிறோம். என்ன தெரியுமா? தற்கால சூழலுக்கு பொருத்தம் என்பதனால் சொல்லுகிறேன். சில வேளைகளில் எங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக அல்லது எங்களுக்கு பணிக்கப்படுகிறோம், இப்படித்தான் வாழ வேண்டும், நீங்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள், இடைவெளிகளை பேணுங்கள். உறவுகளை, இதனால் இருக்கக்கூடிய நலவுகளை விட்டுவிட்டு இதில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். என்ன பாதிப்பு இருக்கிறது? எதுவுமே கிடையாது, நலவுகள் மட்டும்தான் இருக்கிறது. ஒன்றை மட்டும் சொல்லலாம், என்ன தெரியுமா? தொழுகையில் சேர்ந்து நிற்க சொன்ன ரசூலுல்லாஹ் நாங்கள் பிரிந்து நிற்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமைக்கு மாறி இருக்கிறோமே என்று கவலைப்பட முடியும். ஆனால் அதற்காக வேண்டி ஜமாஅத்து தொழுகையே வேண்டாம் என்று தூக்கி வீசுமாறு இஸ்லாம் நமக்கு படிக்கவில்லையே. அப்படி இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு ஜமாஅத்து தொழாதவருடைய வீடுகள் எரிக்கப்பட வேண்டும் என்று நாடிய ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நபிமொழியை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் இருந்தால் அந்த ஜமாஅத்துக்கு வருகை தர வேண்டும் என்பதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம், கரிசனை கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் பாருங்கள், இந்த கரிசனை இன்னும் சில நேரங்கள் கழித்தால், கட்டுப்பாடுகள் மீறப்படுகிற பொழுது எங்களை விட்டு மாறிவிடக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமையை நாங்கள் சென்ற முறை வந்த இதே கோவிட்-19 இதே பிரச்சனை மூலமாக நாங்கள் அனுபவித்தோம். பள்ளி வாயில்கள் மூடப்பட்டு தொழுகைக்காக வேண்டி ஒரு மனிதன் வர முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை. அல்லாஹ் அந்த நிலைமையை இந்த முறை வந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உண்மையான ஈமானியனாக நானும் நீங்களும் பிரார்த்தனை புரிய வேண்டும். தோழர்களே, சில கட்டுப்பாடுகளை நாங்கள் மீறுகிற பொழுது அந்த நிலைமைக்கு வந்துவிடலாம் என்பதை நாங்கள் மறுக்க முடியாது. ஏன் தெரியுமா? உதாரணத்துக்காக சொல்கிறேன், இன்றைய கால சூழலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில விளைவுகளை நாங்கள் பார்க்கிறோம். பரீட்சித்துக் கொண்டிருக்கிறார்கள், PCR செக்அப் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலருக்கு கன்ஃபார்மான தகவல் பாசிட்டிவாக வந்திருக்கிறது, இன்னும் ஒரு சிலர் செக் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முடிவுகள் எப்படி அமையும் என்பது அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான். அன்புள்ள உறவுகளே, இந்த கட்டத்திலாவது இதன் பிறகாவது நானும் நீங்களும் எங்களுக்கு தரக்கூடிய இந்த ஆலோசனைகளை பின்பற்றுவதற்கு முயற்சிப்போமா? கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள், இது என் தனிப்பட்ட சார்ந்த ஒரு விடயம் அல்ல, எனக்கு மட்டும் உரிய ஒரு விடயம் அல்ல, என் சமூகம் சார்ந்த விடயம். நான் செய்யக்கூடிய ஒரு செயல்பாட்டினுடைய துரோகம், ஒரு கட்டுப்பாட்டை மீறுதலானது என் போன்ற என் சமூகத்தில் உள்ள அனைவர்களையும் பள்ளி வாயிலுக்கு வரவிடாமல் தடுக்கும் ஒரு செயலாக மாறிவிடும். இன்றைய தினம் ஜும்மாவிற்காக வேண்டி ஜும்மா இல்லை என்கிற ஒரு நிலைமை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை அறிவிப்பதற்காக வேண்டி கவலை எந்த அளவுக்கு இருந்தது தெரியுமா? அந்த கவலைகளோடு அறிவித்ததன் பிறகு கூட வேண்டப்படுவது என்ன? அடுத்த தொழுகைகளுக்கு நாங்கள் வர வேண்டும், தயவு செய்து முகக்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள், இடைவெளிகளை பேணிக் கொள்ளுங்கள், முடியுமான வரைக்கும் நீங்கள் கூட்டம் கூட்டமாக நின்று கதைத்துக் கொண்டிருக்காதீர்கள். எதற்காக சொல்லப்படுகிறது? எனக்காக, உங்களுக்காக, அல்லது இதை சொல்லுவதன் மூலமாக அவர்களுக்கு வேறு ஏதாவது பிரயோஜனங்கள் இருக்கிறதா? இல்லை தோழர்களே, அல்லாஹ்வின் மாளிகை இன்னும் ஒரு முறை மூடப்பட்டு விடக்கூடாது என்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். சில வேளைகளில் கட்டுப்பாடுகள் மீறுகிற பொழுது போலீசாரினால், பாதுகாப்பு பிரிவினர்களினால், சுகாதார பிரிவினரினால் வந்து இந்த பள்ளி வாயில் முற்றுகையிடப்பட்டு அடைக்கப்பட்டால் இனிமேல் எப்பொழுது இது திறக்கப்படும் என்பதை யாராவது உணர்ந்திருக்கிறோமா? அந்த நாளில் அதான் சொல்ல முடியுமா? தொழுகைக்காக வர முடியுமா? இன்று ஜும்ஆ மட்டும் இல்லாமல் போனது, நாளை ஐவேளை தொழுகையும் இல்லாமல் போகும் என்பதற்கு உத்தரவாதம் தர முடியுமா? முடியாதல்லவா தோழர்களே? எனவே அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளே, ஒன்றை மட்டும் இறுதியாய் சொல்லிக் கொடுக்கிறேன். அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய சோதனையானது எங்களுக்கு அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்யும் இன்பங்களை விடவும் மிகவும் சிறந்தது என்கிற இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கூற்று
அல்லாஹ்விற்காக வேண்டி கழிக்க முயற்சிப்போம். கிடைக்கும் நேரங்கள் பொன்னானது தோழர்களே. கடந்து சென்ற நேரத்தை மீண்டும் எம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. எம்மை கடந்து சென்ற ஒவ்வொரு வினாடிகளும் என்னை மரணத்துக்காக வேண்டி மன்னரைக்காக வேண்டி வழியெடுக்கக்கூடிய வழிகாட்டிகள். அதை நாங்கள் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். நாளையா, இன்றைய தினமா, அடுத்த கணமா, யாருக்கும் தெரியாத உத்தரவாதப்பட்ட வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை முடியுமான வரைக்கும் அல்லாஹ்வை நினைத்து அவனை துதிபாடி அவனை நினைவுபடுத்தக்கூடியவர்களாக முடியுமான வரைக்கும் அதிகமாக திக்ருகளை தொழுகைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக மாறுவோம். அன்புள்ள உறவுகளே, அடுத்தவர்களை பற்றிய குறை பேசுவதிலோ அடுத்தவர்களுடைய தேவைகளை தேடி திரிவதிலோ இல்லாமல் என்னை நான் பாதுகாக்க என் மன்னரைக்கு நான் சேர்த்துக் கொள்ளக்கூடிய நன்மையான பொக்கிஷங்கள் எதுவோ அவற்றை முடியுமான வரைக்கும் தேடி பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அறிவில் குறைந்த அடியானாகிய எனக்கும் உங்கள் அனைவருக்கும், என் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிறைந்த அறிவையும் நிம்மதியான வாழ்வையும் சரீர சுகத்தையும் சந்தோஷத்தையும் உறுதியான ஈமானையும் தந்து எம் அனைவரையும் ஏழுகிற சந்தர்ப்பங்களில் எல்லாம் அல்லாஹ்வை நினைத்து வாழ்ந்து அவனுக்கு விருப்பமான அடியார்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நட்பேறு கொண்ட கூட்டமாக எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.